பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறதான வார்த்தையை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆத்திராகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் மோசே கூட, ஆண்டவரே, நான் ஒருவனாக இருக்கிறேனே, இந்த 25 லட்சம் ஜனங்களை எப்படி நான் மேய்ப்பேன்? முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களே, முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்களே, நான் எப்படி ஆண்டவரே, நான் இந்த இத்தனை ஜனங்களை நான் எப்படி நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆண்டவரே இடத்துல புலம்புகிறார். ஆண்டவரே, என்னை எப்படியாவது எனக்கு ஒரு துணையை, சப்போர்ட்டுக்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்க, சப்போர்ட்டுக்கு எனக்கு யாராவது ஆளை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நான் உன்னோடு வருவேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு துணையாக வருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் என் சமூகம் உன் முன் செல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அதாவது உண்மையில என் பார்வை, என்னுடைய சமூகம், என்னுடைய எண்ணமெல்லாம் உன்னோடு இருக்கும், என்னுடைய நினைவெல்லாம் உன்னோடே கூட இருக்கும். நான் உன்னை தனியாக விட மாட்டேன், நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே என்று புலம்பாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கேட்கறது எல்லாவற்றையும் நான் செய்வேன், நீ சொல்லுகிற காரியங்களையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் அந்த மோசேக்கு சொல்லி அவரை தேற்றுகிறது மாத்திரமல்ல, அவரை வழி நடத்துகிறார். மோசே இடத்துல முறையிட்டது எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் கூட 10ஆம் வசனத்தில், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்போம் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வர்றேன், யார் வந்தாலோ வள்ளியோ நான் உன்னோடு வருவேன், உனக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை சமமாக்குவேன், செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்ய, எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீள முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகம், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் முன் செல்லட்டும், நீர் எங்களோடு இருந்து என்னை வழி நடத்துகிறாச்சா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பார்க்கும்பொழுது மோசே கூட ஆண்டோடைய சமூகத்தில் விடியற் காலத்தில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் ஆயத்தமாகி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த போது அவர் அந்த மோசேயை அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த மோசையின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக பயன்படுத்தினார், உபயோகப்படுத்தினார். அதே போல் உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்கிற வேலையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், படிப்பில் ஆசீர்வாதத்தை பெரிய காரியத்தை செய்ய போகிறார், தொழிலில், ஊழியத்தில், உங்களுக்கு போக்குவரத்தில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவர் என்னோட கூட வாரும், என்னுடைய சமூகம் என் முன் செல்லட்டும். மோசே சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். அதுபோல் நாம் ஒவ்வொரு நாள் விடியற் காலையில் போய், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும், இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன் செல்லட்டும், உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். டெய்லியும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நாம் ஆண்டவர் விடிய காலத்தில் தேடும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் போது எதிரிகளை ஆண்டவர் சங்காரம் பண்ணுவேன், நீ ஜெயிப்பாய் என்று சொல்ல உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஆண்டவருடைய மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் கூட அங்கே பாரு, ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டதான ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று பார்க்கிறோம். அந்த வறண்ட கோல் தான், பழைய கோல் தான். ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து அங்கே இன்னைக்கு காலையில் வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, அந்த கோல் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கோல் துளிர் விட்டு பூ பூத்து அந்த கனிகளை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விடிய காலத்தில் ஆயத்தமாகி காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கை பட்டுப்போன வாழ்க்கை துளிர்விடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்துகிற ஸ்தானத்தில் எங்கே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வந்து அவர்களுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போகாது, அது துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை துளிர்விடும், நம்முடைய வாழ்க்கை பூ பூக்கும், நம்முடைய வாழ்க்கை கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாய், கனியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். அதுதான் சொல்லுவார், சங்கீதத்தில் கூட சொல்லியிருக்கிறார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். உங்கள் காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து அதன் காலத்தில் எந்த ஒரு சலனம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு பிரசன்னத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவருடைய சமூகத்தை நாடி தேடும்போது நமக்கு பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சமூகத்தை தேடும்போது நம்ம மகிமையினாலும் கனத்தினாலும் நான் உன்னை முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உயிருள்ள வரைக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மோசே சொன்னது போல, எனக்கு உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும் ராஜா, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன் செல்லுவார். அது மாத்திரமல்ல, நமக்கு இளைப்பாறுதல் தருவார். சகல காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் நம்மோடு கொடுந்து எல்லா காரியத்தையும் சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் எங்களை அன்மை நேசிக்குதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆங்கலாய்த்து கொண்டிருந்ததான மோசேக்கு நீர் சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ராஜா. பிள்ளையுடைய வாழ்க்கையில், பிள்ளையுடைய வேலையில், நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தில், பிள்ளைகளுடைய படிப்பில், போக்குவரத்தில், வண்டி வாகனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சுற்றிலும் உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும். பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருக்கட்டும் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து எப்படி பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கூட இருந்து அவர்களை முன் சென்று அவர்களை வழிநடத்தின தேவன், எங்கள் முன் செல்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய சமூகம் எங்கள் முன் சென்று ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. கண்ணீருக்கேற்ற பலனை கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவீராக. அலைச்சல்களில் இருந்து இளைப்பாறுதலாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவீராக. ஏற அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த மாதத்தில் பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய சமூகம் முன் செல்லட்டும். பயங்கரமான காரியங்களை எங்கள் மூலமாக செய்ய போகிறதைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாதத்தில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடருந்து எல்லா நற்காரியங்களிலே உடைய கரம் கூர்ந்து பெரிகாரம் செய்து வழிநடத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து அவருடைய சமூகம் முன் சென்று நமக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.